புதுச்சேரி மாநிலத்தில் ஒவ்வொரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகின்ற போது சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல கோடிகளை நம்முடைய மாநிலத்திற்கு தருவார்கள். அப்படி பார்க்கிற போது ஏற்கனவே 500 கோடி என்று நிலையில் தொடங்கி இந்த ஆட்சி வந்தபோது பிறகு 621 கோடி என்று உயர்த்தப்பட்டு இப்பொழுது மீண்டும் 400 என்று சொல்லக்கூடிய அந்த அளவிற்கு குறைந்திருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய குறிப்பாக சுற்றுலாத்துறை மூலம் நடக்க வேண்டிய பணிகள் எதுவும் சரியாக நடைபெறவில்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. குறிப்பாக நம்முடைய காரைக்கால் பகுதியிலே மிக முயற்சிக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு காரைக்கால் கடற்கரை அழகுபடுத்த வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அதே போல துறையுடைய அமைச்சர் மாண்புமிகு லட்சுமிநாராயணன் அவர்களை அணுகி, செயலரை அணுகி, இயக்குநரை அணுகி தொடர்ந்து வாதாடி 20 கோடி என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு தொகையை பெற்று அந்த திட்டத்துக்கும் திட்டங்கள் தீட்டப்பட்டன. திட்டங்கள் தீட்டப்பட்டு முதலமைச்சருடைய தலைமையிலே அதுக்கான பிரசன்டேஷன்லாம் காட்டப்பட்டது. அதற்கு பிறகு அந்த பணியை எல்என்டியில் ஒப்படைச்சாங்க. எல்என்டியில் ஒப்படைச்சு இத்தனை ஆண்டுகள் ஆகியும் கூட இதுவரை அந்த எந்த பணியும் காரைக்கால் நடைபெறவில்லை. எப்பொழுது கேட்டாலும் கோப்புகள் அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. இது தொடர்பாக நான் நம்முடைய துணைநிலை ஆளுநர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இதில் சங்கடத்துக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய மாண்புமிகு பாரதத்துடைய பிரதமர் அவர்கள் இந்த திட்டத்தை காரைக்காலிலே துவங்கப்படும் என்று அறிவிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதை ஏற்று பிரதமர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட ஏறத்தாழ 15 மாதங்கள் ஆக போகிறது. இவ்வளவு நடந்த பிறகும் ஒரு பிரதமர் இனாகுரேட் செய்த துவக்கி வைத்த இந்த பணியை இதுவரையிலே டெண்டர் கூட ஃப்ளோட் பண்ணல அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். எனவே முதலமைச்சரும் ஓகே, கவர்னரும் ஓகே, மினிஸ்டரும் ஓகே, எம்எல்ஏக்கள் ஓகே, எங்கே தான் பிரச்சனை இருக்குதுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலமாக நானும் அலையாக அலைந்து விட்டேன். எனவே இப்பொழுது நம்முடைய காரைக்கால் மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியர் இருந்த மரியாதைக்குரிய மணிகண்டன் அவர்கள் தான் அந்த துறையுடைய செயலராக பொறுப்பேற்றிருக்கிறார். நிச்சயமாக அவருக்கு இது நன்றாகவே தெரியும். அவரும் துணைநிலை ஆளுநருடைய உதவியோடு இதை வேகமாக முடுக்கிவிட்டு காரைக்காலில் அந்த பணியை தொடங்கக்கூடிய வகையிலே உடனடியாக டெண்டர் விடப்பட்டு அந்த பணி தொடங்க வேண்டும்.